ஓகே ரெயின்போ, உனக்கு நல்லா சாக்லேட் டிஷ் எல்லாம் பண்ண தெரியும் இல்லையா, நீயே பண்ணு. ஓகே டோரா, பட் என்னென்ன சாக்லேட் என்னென்ன டேஸ்ட்ல இருக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரெயின்போ, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் எல்லா சாக்லேட்டுமே ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நாங்களே ஓபன் பண்றோம். எங்களுடைய அமுல் மில்க் சாக்லேட் டேரி மில்க் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமா, டேரி மில்க் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 20 ரூபீஸ் கிண்டர் ஜாய், இதுக்கு பின்னாடியே ஸ்பூனு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல இந்த ஒயிட் பஃப் ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே சாக்லேட் இருக்கு. மென்டோஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ்ல கொடுத்துருக்காங்கப்பா, மேங்கோ, கிரேப்ஸ். டோராக்கா, உங்களுக்கு வந்ததை நானே ஓபன் பண்ணட்டுமாக்கா? இது எந்த பக்கம் பிரிக்கணும்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல இருக்க கவர் பிரிக்கணுமா? இந்த இடத்துல இருக்குது ஓபன் பண்றதுக்கு. இந்த மாதிரி தான் கழட்டணும் போல. பாருங்களா, இதுக்குள்ள ஒரு கிஃப்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஜெம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேரி மில்க் லிக்கபிள்ஸ் நான் தான் ஓபன் பண்ணுவேங்க, கொடுங்க. இது எந்த பக்கம் ஓபன் பண்ணணும்? இந்த பக்கம் தான் ஓபன் பண்ண கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது கூடவும் gift கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன டப்பால மட்டும்தான் சாக்லேட் கொடுத்துருக்காங்க போல. பாருங்களேன், கூட ஓரியோ சங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஃபுல்லா ஓரியோவே இருக்குதா, அதனால ஓரியோ டேஸ்ட் தான் நிறைய வருது. ஓகே, இந்த கிண்டர் ஜாயை நானே ஓபன் பண்றேன். எந்த பக்கம் இதுல டாய்ஸ் இருக்கும்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் டாய்ஸ் இருக்குது. பாருங்க, என்ன டாய்ஸ் வந்து இருக்குது. ஏதோ டாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, சூப்பரா இருக்கு. இதுல தான் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம சின்ன மில்கி பார் பிரிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி உடைச்சிடணும். அதுக்கப்புறமா இதை நம்மளே செட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி விளையாடினா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தெரியுமா. ஓகே, உங்களோட பெரிய மில்கி பார் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பாத்தீங்களா இது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஸ்னீக்கர்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிட்டு இருக்கிறது தானே. உள்ள கேரமல் தான் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. எப்படி இருக்கும்? உள்ள ஓரியோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கேரமலுக்கு ஓரியோ, அப்புறம் சாக்லேட்டு. மீடிக்குள்ள என்ன இருக்கும்னு தெரியலையே. சின்ன சின்னதா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேரமலுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூஸ் சாக்லேட்ல ஃபுல்லாவே நட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, சூப்பரா இருக்கு. இவ்ளோ நட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 5 ஸ்டார் 3ல கூட இவ்ளோ நட்ஸ் கொடுக்கல, பெருசா இருக்குது பாருங்க. இதுல மொத்தமா 3 கிட்கேட் வேஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன சைஸ் கிட்கேட்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது சின்ன சைஸ் கிட்கேட் ரொம்பவே சின்னதா இருக்குதுல்ல. அக்கா கொடுங்கக்கா, நான் ஓபன் பண்றேன். மஞ்சுக்கும் கிட்கேட்டுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்காது, ரொம்ப பெருசா இருக்குதுல்லக்கா. அந்த 5 ரூபாய் மஞ்சோட இது கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்குது. பாருங்களேன், இது கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சின்னதா இருக்குது. டேரி மில்க் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல தனியா வைப்போம். ஃபர்ஸ்ட் 5 ரூபீஸ் டேரி மில்க், நெக்ஸ்ட் இந்த 10 ரூபீஸ் டேரி மில்க். வித்தியாசம் இல்லை, என்ன இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், அவ்வளவுதான். 40 ரூபீஸ் ஓபன் பண்ணுவோமா? இது எப்படியா இருந்தாலும் 20 ரூபீஸோட கொஞ்சம் பெருசாவே தான் இருக்கும். பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இது. அடுத்ததா நம்ம இந்த டேரி மில்க் சில்க் ஓரியோவை ஓபன் பண்ணுவோம். பேப்பர் வேற போட்டுருக்காங்க. டேஸ்ட் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ நம்ம இந்த ஃபேமிலி பேக் டேரி மில்க் ஓபன் பண்ணலாமா? ரொம்ப பெருசா இருக்குதுல்ல. பாருங்களேன், இது மெல்ட்டும் ஆகல, அப்புறம் பாருங்க உடையவும் இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குது. இது கொஞ்சம் பெருசா இருக்குது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேரி மில்க் சில்க் பப்ளி ஓபன் பண்ணுவோமா? இது எப்படி இருக்க போதோ தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட போறேன். இதுக்கு மேலே ஒரு பேப்பர் நோண்டு தோணுது. இது ஃபுல்லாவே டேரி மில்க் தானா? இதுக்கு உள்ளவா ஏதோ போட்டிருக்க மாட்டாங்க போலே, நட்ஸ் மாதிரி. ஃபுல்லாவே டேரி மில்க் தான். இங்க பாருங்க, ஃபேமிலி பேக் டேரி மில்க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு பாருங்களேன். இருக்க டெக்ஸ்சர் பாருங்களேன், அப்படியே பபிளா இருக்குதுல்ல. டார்க் சாக்லேட் எப்பவுமே ரொம்ப டேஸ்டாவா இருக்காது, கொஞ்சம் கசக்கவும் செய்யும்ல. சரி, ஓபன் பண்ணுவோம். பாருங்களேன், எப்படி கல்லு மாதிரி இருக்குதுல்ல. இது கூட ஊறுகவே இல்லை பாருங்களேன், எவ்வளவு நேரம் வெளியே வச்சிருந்தோம். சரி, எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ சாக்லேட் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன ரெசிபி பண்றதுன்னு சொல்லுங்க. ரெசிபி என்னன்னே தெரியாம நம்ம என்ன பண்றது இப்ப? ஆனா நம்ம தான் எப்படியாவது வின் பண்ணணும். இந்த ஸ்டேத்தி சரியா சொன்னேன். நம்ம இவ்வளோ சாக்லேட் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் பண்ணணும், அப்பதான் அவங்கள வின் பண்ண முடியும். ஓகே ரெயின்போ, இப்போ நம்ம என்ன டிஷ் பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டியா? ஜோனா, நம்ம எது பண்ணாலும் அவங்கள விட பெட்டரா தான் பண்ணுவோம். நம்ம தான் எப்படியா இருந்தாலும் வின் பண்ணுவோம், நீ ஃபீல் பண்ணாத. ஓகே ரெயின்போ, ஆனா இப்போ நம்ம என்ன ரெசிபி பண்றது தெரியலையே. சீக்கிரமா யோசி ரெயின்போ, டைம் ஆகுது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கு
மேலே இன்னொரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ள இந்த மில்க் சாக்லேட் போடலாமா இல்லை டார்க் சாக்லேட் போடலாமா? எதனா ஒரு சாக்லேட் சீக்கிரமா போடுங்க, தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்க. ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம இதுக்குள்ள டார்க் சாக்லேட்டே போடுவோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம பண்ணுற ரெசிபிக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். காய்ஸ், இந்த சாக்லேட் மெல்ட்டே ஆக மாட்டுது. ஸோ நம்ம இதுக்குள்ள சாக்லேட் கொஞ்சம் கிரேட் பண்ணி போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா சூப்பராக மெல்ட் ஆகுது இல்லை? ஓகே, இப்போ எதுக்கு பலூன்லாம் ஊதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இங்க பாருங்க, இப்போ நம்ம இந்த பலூனை இந்த மாதிரி சாக்லேட்ல கொஞ்சம் டிப் பண்ணி எடுக்கணும். பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஏஞ்சல், அட்டில எடுத்துட்டு போய் ஃப்ரீசர்ல வைக்கணும். அதுதானே? குடு, நானே போய் வச்சுட்டு வந்துடுறேன். ரெயின்போ, நீ சொன்ன மாதிரியே இந்த அடுப்புல நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மில்க் ஊற்ற சொன்னேன் இல்லையா? ஓகே, பாயில் பண்ண மில்க்கையும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோரா, நெக்ஸ்ட் அது கூட இந்த மில்க் சாக்லேட்டை கொஞ்சம் எடுத்து போடு. ஓகே ரெயின்போ, குரு, நானே எடுத்து போடுறேன். ரெயின்போ, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது பார்க்கறதுக்கு காஃபி மாதிரியே இருக்குது ரெயின்போ. இதை வச்சு நீ என்ன பண்ண போற? டோரா, கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கியா? நீ பேசி என்னுடைய ரெசிபியை நீ என்னை மறக்கச்சிருவ போல. ஓகே, இப்போ இது கூட நம்ம எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ நான் ரெடி பண்ண போகிறது ஒரு 2 மினிட்ஸில் ஒரு கேக் டாப் கூடவே சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாக்லேட் கிரீமையும் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட 2 ஸ்பூன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் பேக்கரை எடுத்து நம்மளுடைய பவுலில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 டைப்ஸான கேக் தான் பண்ண போகிறோம். 2 கேக்குமே சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. ரொம்பவே ஸ்பான்ஜியாக இருக்குல்ல? இவங்க பண்ணியே முடிச்சிட்டாங்க பாருங்களேன். ஹே காய்ஸ், இங்க பாருங்க, நம்மளுடைய ரெசிபி சூப்பரா வந்துடுச்சு. உடைச்சிட்டாலே போதும். ஓ மை காட், என்ன இது? எப்படி சாக்லேட் இப்படி சுக்குன்னு உடஞ்சிருச்சு? ரெயின்போ, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பலூன் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டோரா, அவங்க சாக்லேட் வச்சு சாக்லேட் பவுல் பண்ணலான்ட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க தப்பா பண்ணிட்டாங்க. அந்த பலூனை ஃபர்ஸ்ட் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சாக்லேட்டில் டிப் பண்ணி திரும்பவும் ஃப்ரீசரில் வைக்கணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க தப்பாக பண்ணிட்டாங்க. இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி வாங்க, இப்போ நம்ம எதனா ஒன்று பண்ணுவோம். இருக்கிற எல்லா சாக்லேட்டுமே இந்த மாதிரி உடச்சி போடலாம். சரிங்களா? எல்லா சாக்லேட்டும் உடச்சி போடுவோம். அந்த கோகோனட் சாக்லேட்டு, அப்புறம் 5 ஸ்டார் 3D, 5 ஸ்டார் ஓரியோ, அப்புறம் இந்த டெய்ரி மில்க்கு எல்லாத்தையும் எடுத்து உடச்சி போடுங்க. எதனா ஒன்று பண்ணுவோம். லிக்கர் பெல்ஸ், அப்புறம் கிண்டர் ஜாயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெம்ஸு, அப்புறம் கொஞ்சமா மில்கி பாரை உடச்சி போட்டுக்கலாம். வேற எதனா சாக்லேட் இருக்குதா? அவ்வளவுதானா? சரி, இதுவும் ஒரு டிஷ் தான். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம இருக்கிற கொஞ்ச டைம்ல ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். கீர்த்தி, இதுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கணும் இல்லையா? இதுக்கு நம்ம மிக்ஸ்டு சாக்லேட் நேம் வைப்போம். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே டோரா? ஓகே, இப்போ இந்த கனாஷ் எடுத்து நம்ம கேக்குக்கு மேலே அழகாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ மில்க் சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைரி மில்க் பப்ளி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி கேக்குக்கு மேலே டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டோரா? உனக்கு பிடிச்சிருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேக்குக்கு மேலே ஜெம்ஸ் சாக்லேட்டை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேக்குக்கு மேலே நம்ம கிண்டர் ஜாய் சாக்லேட் பால் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு மில்கி பார் பீஸையே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல டோரா? சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ரெயின்போ, பார்க்கவே ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ சாக்லேட் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே டோரா, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரில் பாயில் பண்ண மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. ஓகே ரெயின்போ, நான் ஆட் பண்ணிட்டேன். ரெயின்போ, இப்போ நீ என்ன ரெசிபி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? டோரா, இப்போ நம்ம இந்த வேஃபர்ஸ்லாம் வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட நிறையவே வேஃபர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி கிட்கேட் வேஃபர் எல்லாத்தையுமே உடச்சி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இது கூட மஞ்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெயின்போ, நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு.
ஓகே, அவ்வளவுதான். நம்மளுடைய சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. கூடவே இதுக்குள்ள நம்ம ஒரு கிட்கேட் வேஃபர்லயும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட் பண்ண சாக்லேட்டையும் போட்டுக்கலாம். ரெயின்போ, நம்ம சூப்பரா டிஷ்ஷஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம தான் கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணுவோம். இப்போ நமக்கு டைமே இல்லை. சீக்கிரம் அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது எல்லா சாக்லேட்டுமே இந்த மாதிரி பால் ஷேப்ல பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்ல அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இது ஒரு டிஷ் ஆயிடும். நம்மளுக்கு தோன்ற ஏதோ ஒரு டிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது டேஸ்ட் வேற எப்படி இருக்குமோ தெரியலவே. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அவன் நேம் வந்து கலர்ஃபுல் சாக்லேட் லட்டுன்னு வைப்போம். ஓகே, சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்கலாம். இதுக்குள்ள எல்லாத்துலயுமே gift கொடுத்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஓபன் பண்ணலாம்? இந்த கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணுவோமா? இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஜெம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்தோன்னா ஒரு பால் மாதிரி வரும். நெக்ஸ்ட் லிக்கபல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க, இதுல பட்டுலு ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது ஒரு ஸ்டாம்ப். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கிண்டர் ஜாய்ல ஒரு டாடாஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இது ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். நெக்ஸ்ட் ஜெம்ஸ் சாக்லேட்ல இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பசில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் செட் பண்ணோம்னா நம்மளுக்கு டுகெதர் வி கேன் வந்துடும். சூப்பரா இருக்குல்ல? சரி, ஓகே, ரெண்டு டீமே எல்லா ரெசிபியும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ யார் ஜட்ஜ் பண்ணி சொல்லுவா எது நல்லா இருக்குன்ட்டு? இதுல ஜட்ஜ் பண்ணி சொல்றதுக்கு என்ன இருக்குது? பார்க்கும்போதே தெரியல. எங்களுடைய டிஷ்ஷஸ் தான் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க டிஷ்ஷஸ் பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோண மாட்டுது, அப்படி இருக்குது. பட் எங்களுக்கு பாருங்க, யாரா இருந்தாலும் எங்களுக்கு தான் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம் டோரா, சரியாக தான் சொன்னேன். பட் யாருன்னா ஜட்ஜ் பண்ணி சொன்னால் தான் நல்லா இருக்கும். நம்மளோட டிஷ்ஷஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எப்படியா இருந்தாலும் நம்ம தான் வின் ஆகுவோம். என்ன ரெயின்போ, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீயே சொல்லு ரெயின்போ. இவங்களுக்கு பார்க்கும்போது யாருன்னா சாப்பிடுவாங்களா? இது நேமு கூட என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அட பசங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன இவ்வளோ சாக்லேட்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, சரியான டைம் தான் வந்திருக்கீங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, இங்க இருக்கிற 4 டிஷ்ஷஸ்ல எது நல்லா இருக்குன்ட்டு சொல்லுங்க. இதுல எது யார் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது தானே? நீங்களே சொல்லுங்க எது நல்லா இருக்குன்ட்டு. ஓ, என்னமோ கேம்ன்ட்டு சொல்றீங்க. சரி, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறேன். பார்க்கும்போதே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் டேஸ்ட்டு. இருங்க, நானே சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த கேக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பரவாயில்லையே, கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. இது என்ன, எல்லா சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. எல்லா சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது. இது என்ன, மில்க் ஷேக்கா? நல்லா க்ரீமியாக இருக்குது மில்க் ஷேக்கு. நெக்ஸ்ட்டு இது என்ன? அட, சாக்லேட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் மில்க் ஷேக்கும் கேக்கும் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது 2 டிஷ்ஷும் தான் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால இந்த 2 டிஷ்ஷுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, நான் போயிட்டு வரேன். நோ, உங்க ஆண்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாங்க. இதுல நியாயமே கிடையாது. டோரா, அதுல யாரு என்ன செஞ்சாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆண்டி, பொண்ணே, என்ன நீ அன்னைக்கு அப்படித்தான் நான் ஸ்கூட்டியில் வந்திருக்கும் போதே என்னை தள்ளி விட்ட சைக்கிள் ஓட்டிட்டு வந்து, இப்போ என்னமோ நான் ஸ்கூட்டிக்கு முன்னாடி வந்து நீ நிற்கிறேன், அதுக்கப்புறம் உன் மேலே மோதிட்டு நான் போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கணுமா? ஆண்டி, சாரி ஆண்டி, கூல் ஆண்டி. ஆண்டி, இப்போ நான் வந்து இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலையுமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்ட்டு சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, வந்து சாப்பிட்டு பாருங்க. என்னது, சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிடவே முடியாது. நகரி நான் வேணா பார்த்து வேணா சொல்லிட்டு போகிறேன். எது நல்லா இருக்கு? இது என்ன, கேக்கு மில்க் ஷேக்கு, அப்புறம் இது என்ன, 2 வித்தியாசமாக இருக்குது. இது 2 தான் நல்லா இருக்குது. சரி, அதான் சொல்லிட்டேன்ல, வழி விடுமா. ஆண்டி கொஞ்சம் நில்லுங்க ஆண்டி, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எது வேணாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பொறுத்து தான் சொல்ல முடியும். வந்து சாப்பிட்டு பாருங்க. ஜோரா, உங்களுடைய கேக்கு நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கு. ஆமா, ரொம்பவே க்ரீமா இருக்குதுல்ல. கேக்கும் ரொம்ப புசுன்ட்டு இருக்குது. சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குது. அந்த ஒயிட் சாக்லேட் கேக் கூட சூப்பரா இருக்கு தெரியுமா? அந்த கிண்டர் ஜாய் பால் மட்டும் எடுத்துக்கிறேன். டேஸ்டா இருக்கு. ஓகே, அப்புறம் நானும் உங்களது சாப்பிட்டு பார்க்குறேன்.
நல்லா தான் இருக்கு இவங்களதும் ரொம்ப கிரன்ச்சியா இருக்குல்ல. எஸ் ரெயின்போ, இவங்களதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு. செம்ம டேஸ்ட் தெரியுமா? எனக்கு அந்த கேக் கூட மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்லையே, இது பார்க்கும் போது தான் சாப்பிட வேண்டாம்னு தோணுது. பட் இது சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குது. எல்லா சாக்லேட்டுமே சேர்ந்து ரொம்ப ஒரு புது டேஸ்ட் தருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அட, எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு முடிச்சிட்ட பிறகு கூட நம்ம கிட்ட இவ்வளோ சாக்லேட் இருக்குது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியதுதான். எனக்கு இந்த ஒயிட் சாக்லேட் வேணும். டேஸ்டா இருக்குது. டோரா, என்ன நீ அவ்வளோ பெரிய சாக்லேட் அவ்வளோ ஸ்பீடா சாப்பிடுற? இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இந்த கேம் ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. அப்புறம் ரெயின்பாக்கா, நல்லா கொஞ்சம் சமைக்க கத்துக்கோங்க. டோரா, பாத்தியா அவங்கள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறாங்கன்ட்டு? இவங்களே நம்ம சும்மாவே விடக்கூடாது. விடு ரெயின்போ, அவங்க சரியா தானே சொல்லிட்டு போறாங்க. ஓகே ரெயின்போ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அவங்க படி வாங்காம விடக்கூடாது.